அண்மை செய்தி திருப்பத்தூர் மாவட்டம் பாச்சல் என்ற இடத்தில் ரத்தம் சொட்ட சொட்ட சாலையில் சென்ற நபரால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. மது போதையில் சகோதரர்களிடையே ஏற்பட்ட மோதலில் அண்ணனை கத்தியால் தம்பி குத்தியிருக்கக்கூடிய நிலையில் ரத்தம் சொட்ட சொட்ட சாலையில் அந்த நபர் சென்றதால் அங்கு ஒரு பரபரப்பான சூழல் நிலவியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மது போதையில் தனது அண்ணன் குமாரை கத்தியால் சரமாரியாக அவரது தம்பி எம்ஜி குமார் குத்திய நிலையில் சாலையில் ரத்தம் சொட்ட சொட்ட அந்த நபர் சென்றிருக்கிறார். இந்த நிலையில் அங்கு ஒரு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி இருக்கிறது. அண்மை செய்தியாக தற்போது பார்த்து வருகிறோம். சட்டையை அணிந்து கொண்டு நடந்து சென்றவரை பாதி வழியில் ஆம்புலன்ஸில் ஊழியர்கள் ஏற்றியிருக்கிறார்கள். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் நித்யானந்தன். நித்யானந்தன், வணக்கம். விரிவான விவரங்கள். கண்டிப்பாக அர்ச்சினி. அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவருக்கு குமார் மற்றும் எம்ஜி குமார் என இரு மகன்கள் உள்ளனர். இந்த நிலையில இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்ததாகவும் கூறப்பட்ட நிலையில தம்பியான எம்ஜி குமார் தனது மாமியார் வீட்டில் பெரியகடை தங்கி வசித்து வராரு. அப்போது அண்ணன் குமார் என்பவரை தம்பி பெங்களூருக்கு செல்ல அழைத்து செல்ல தம்பி வீட்டிற்கு அண்ணன் சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்ட நிலையில அங்கிருந்து அண்ணன் வீடு திரும்பியுள்ளாரு. அப்போது அண்ணனை பின்தொடர்ந்து வந்த தம்பி பாச்சல் கிராமம் அருகே வந்த போது மீண்டும் திரும்பவும் தகராறு ஏற்பட்டிருக்கு. இதனால ஆத்திரமடைந்த இருவரும் ஒருவருக்கு ஒருவரை தாக்கி கொண்டனர். பின்பு பார்த்தோம்னா தம்பி தன்னுடைய கையில் வைத்திருந்த அறிவாலயத்தை அண்ணன் கையை மற்றும் இடுப்புல வெட்டி அங்கிருந்து தப்பி சென்றிருக்காரு. இதனால ரத்தம் சொட்ட சொட்ட அங்க நின்றுருக்காரு அண்ணன். அப்போது பார்த்தோம்னா ஆம்புலன்ஸ் அந்த அக்கம் பக்கத்தில் இருந்த ஆம்புலன்ஸுக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. ஆனா ஆம்புலன்ஸ் வருவதற்கு முன்பே அந்த அண்ணன் அங்கிருந்து நடந்து சென்ற போது ஆம்புலன்ஸ் வருவதை அறிந்து அந்த ஆம்புலன்ஸ் ஏறி செல்றாங்க. இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரிச்சுட்டு வராங்க. மேலும் மது போதையில அண்ணனை வெட்டிய தம்பியால அதில் பரபரப்பு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அர்ஷினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நித்யானந்தன்.